அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தமிழ் சிலபஸில் இலக்கணம் சம்மந்தமான கேள்விகள் நிறைய கேட்பாங்க. ஸோ நன்னூல் சம்மந்தமான வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ நன்னூல் சம்மந்தமான தகவல்கள் புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? இது எந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகம். 11th பொதுத்தமிழ் புத்தகத்தில் நன்னூல் அப்படின்றது எந்த நூலை முதலாக கொண்ட நூல் அப்படின்னு கேட்பாங்க. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட நூல். அப்போ இது என்ன வகையான நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி நூல். அதை தழுவி தான் நன்னூல் எழுதப்பட்டிருக்கும். தொல்காப்பியத்தை தழுவி எந்த நூற்றாண்டுன்னு கேட்பாங்க. 13ஆம் நூற்றாண்டு. யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட நூல். தமிழ் இலக்கண நூல். இது இலக்கிய நூலா இலக்கண நூலா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு இலக்கண நூல். அதே போல் இது இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு கேட்பாங்க. 2 பிரிவு. ஒன்று அதிகாரம், அதே போல் சொல் அதிகாரம். சரிங்களா? எழுத்ததிகாரம், சொல் அதிகாரம் 2 வகையாக பிரிச்சிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுத்ததிகாரத்தில் என்னென்ன பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் 5 பகுதிகள் இருக்கும். அதே போல் சொல் அகராதியிலும் சரிங்களா சொல் அதிகாரத்திலையும் பெயரியல், அதே போல் வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் மொத்தமாக 5 பகுதிகள். 2லையும் சேர்த்துமே 10 பகுதிகள் இருக்கும். பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது 2 பிரிவு. எழுத்ததிகாரம், சொல் அதிகாரம். இதுக்குள்ள எழுத்ததிகாரத்துக்குள்ள 5 பகுதிகள், அதே போல் சொல் அதிகாரத்துக்குள்ள 5 பகுதிகள். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சீயங்கன் அப்படின்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார். யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எங்கே இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலை பாயிரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் இருக்குது. சரிங்களா? அங்கே பவணந்தியாருடைய உருவ சிற்பம் இருக்குது. சரிங்களா? பவணந்தி முனிவர் இவர் தான். சரிங்களா? ஸோ எந்த இடம் அப்படின்னு கேட்டோம்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர். எங்கே அவருடைய உருவ சிற்பம் இருக்குது அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ நன்னூல் சம்மந்தமான தகவல்கள். இந்த தகவல்கள் வந்து கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். இது நோட் பண்ணிக்கோங்க. நன்னூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியம் தான் முதல் நூல். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. பிரிவுகள் கேட்பாங்க. வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா அந்த வீடியோக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல் பார்க்கலாம். தேங்க்யூ.